ஹாய் டியர்ஸ், வணக்கம். இந்த பதிவிறக்கம் நம்ம எல்லாருக்கும் தான். என்னென்னா, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஐடியில் ஒரு சகோதரி ஒரு பதிவிறக்கம் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, ஆம்பளைங்க பொம்பளைங்கள அதாவது லேடிஸை தேய் போட்டு திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவங்க பண்ணியிருந்த அந்த இதில் அந்த அந்த வேர்டு அப்படியே கொட்டை இடத்துல எழுதி பண்ணியிருந்தாங்க. நான் என்ன சொல்ல இருக்கிறேன்னா, இப்போ தமிழ் டிபார்ட்மெண்ட் முடித்தவா, தமிழ் அட்வான்ஸ் தமிழ் படித்தவங்க, தமிழ் பிஎட் முடித்தவங்க. ஸோ அதில் என்னென்னா, அதாவது அந்த வேர்டோட மீனிங் என்னன்னு சொன்னேன்னா, அதாவது தேவர்களுக்கு பணிபுரிந்த அடியார்கள் அப்படின்னு தான் அது மீன். தேவர்களுக்கு பணிபுரிந்த அடியார்கள். நீங்களே பார்த்துருக்கலாம், நம்ம பழைய படத்துலலாம் விசிறி வச்சு வீசிட்டு இருப்பாங்க, பக்கத்தில் பெண்கள் வீசிட்டு இருப்பாங்க, சந்தனம் குழைச்சி கொடுக்குறதுக்கு பெண்கள் இருப்பாங்க. அது நிறைய பார்த்துருப்போம் நிறைய. அந்த மாதிரி தேவர்களுக்கு பணிபுரிந்த அடியார்கள், அது பன்மையில் வரக்கூடியது தேவர்கள் அப்படின்னு சொன்னது. அந்த வேர்டு தான் மருவி தேவரடியார், தேவரடியார்கள் அப்படின்னு வந்த ஒரு வார்த்தை. அதை மருவி 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 இந்த வார்த்தை தேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்திருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ் பிலாசபி முடிச்சிருக்கவங்க ஒரு வேளை இந்த வார்த்தை அகராதியில் இருக்குதா என்னன்னு உள்ளது எனக்கு தெரிஞ்ச அளவில் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் எங்களுக்கு சார் சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன சொன்னேன்னா, இந்த வார்த்தை ஏன் நீங்கள் அதை கொச்சப்படுத்தி இது மீடியாவில் வர்ற மாதிரி திருப்பி 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 அந்த லேடியே ஒரு 30 வாட்டி சொல்லியிருப்பாங்க இந்த வார்த்தையை. இப்போ இன்னையோட சமுதாயத்தில் ஒரு குழந்தை கூட இந்த 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தையிலேருந்தே மொபைல் வச்சுருக்காங்க. இருங்களா, உங்கள் வீட்டில் கூட இருக்கலாம், எங்கள் வீட்டில் கூட இருக்கலாம். ஸோ நம்ம இனிமேல் வரக்கூடிய சந்ததியினருக்கு, நம்ம பிள்ளைங்களுடைய குழந்தைங்களுக்கும் இந்த வார்த்தையை நம்ம ஏன் சொல்லிக் கொடுக்க போகிறோம்? அந்த வார்த்தையை பிரபலப்படுத்தாமல் இருந்தால் அந்த பிள்ளைங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இல்லையா? உண்மையா இல்லையா? அப்போ என்னன்னா, பிள்ளைங்க கெட்ட வார்த்தை பேசுகிறதில்ல, கேட்ட வார்த்தையை தான் பேசுது. பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை, கெட்ட வார்த்தையை அது கேட்டுக்கிட்டு பேசுது. அதுதான் கெட்ட வார்த்தை நம்ம சொல்கிறோம். அவங்க சொல்கிறது தப்பு இல்லை, ஏன்னு அதை கற்றுக் கொடுக்குறதே பெற்றோர்கள் தான். அதனால் இனிமேல் உள்ள வார்த்தை நிறைய சினிமாவில் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. தேயை வச்சு தேயை விட்டு போட்டு பேசுகிற வார்த்தைகள் சினிமாக்களை கூட யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? அது அவாய்ட் பண்ணலாமே, வேண்டாம் இல்லை. அப்போ இன்றைக்கி சமுதாயங்கள் கெட்டு போகிறதுக்கு காரணமே நம்ம தான், புரியுதுங்களா? அதனால் இனிமேலாவது அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ண வேண்டாம். யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு பிலாசபி முடித்தவங்க இருந்தீங்கன்னா, இந்த வார்த்தை அகராதியில் இருக்குதா அப்படின்னு உள்ளது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் இனிமேல் இந்த வார்த்தைகள் கூடுதலாக மீடியாவில் வர வேண்டாம், பப்ளிக் பண்ண வேண்டாம், எந்த கெட்ட வார்த்தைகளும் பப்ளிக் பண்ண வேண்டான்னு என்னுடைய படிப்புக்கு நான் தமிழுக்கு தலைவணிஞ்சு சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.